7/9/2025 சந்திர கிரகணம். அபூர்வமான இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 22ஆம் தேதி வருது. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 நள்ளிரவு, அதாவது 1:26 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்திய நேரப்படி சொல்லணும் அப்படின்னா இரவு 9:56 மணிக்கு தொடங்கி கிரகண மத்தியம நேரம் அப்படிங்கிறது இரவு 11:41. முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நள்ளிரவு 12:23க்கு தொடங்கி கிரகணம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நைட்டு 1:26க்கு நிறைவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம சாப்பிடக்கூடாது, வெளியில் அதிகம் போகக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. இந்த தவறுகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீராத கஷ்டம், தரித்திரம் தான் வரும். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வயிற்றை காய போடணும். அதாவது லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது. சந்திர கிரகணத்தின் போது மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த சந்திர கிரகணத்துக்கு முன்னாடியே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் அதிகமாக நம்ம உணவு இருந்ததுன்னா இந்த கிரகணத்தின் போது அது டைஜஷன் ஆகாது, செரிமானம் ஆகாது. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த ராகு சந்திரனோட சேர்க்கையினால தானே கிரகணம் ஏற்படுது. இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் விஷத்தன்மை கொண்டவை. நம்ம சாப்பிடும் உணவை நஞ்சாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இந்த உணவுக்கு கட்டுப்பாடு இந்த கிரகணத்தின் போது இப்படி செய்யுங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வயிற்றில் அதிகப்படியான உணவு அந்த கிரகண நேரத்தில் இருந்தாலும் அது டைஜஷன் ஆகாது. அது மட்டும் இல்லை, அது விஷத்தன்மை மாறக்கூடியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே சாப்பிட்டுக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இந்த நேரத்தில் இருக்கணும். வெளியில் போகக்கூடாது. நம்ம சமைத்த உணவில் தர்ப்பப்புல்லை போட்டு வைக்கணும். முடிஞ்ச அளவு அந்த கிரகண நேரம் இரவில் தான் வருது. எந்த உணவும் சமைச்சு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இது மாதிரிலாம் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் அப்படி இருந்தது அப்படின்னா அதில் தர்ப்பப்புல்லை போட்டு மூடி வைங்க. ஏன் அப்படின்னா அசுர சக்திகள் இந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கும். இந்த கிரகண நேரத்தினால அந்த கதிர்வீச்சுகள்னால நமக்கு நிறைய கஷ்டம் வரும், உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அசுர சக்திகள் அதிக அளவில் உச்சத்தில் இருக்குது இந்த நேரத்தில். அப்படிங்கிறதுனால தான் சுப தெய்வங்களுக்கு கூட பலம் இருக்காது அந்த நேரத்தில் அப்படின்னு தான் கோயில் கர்ப்ப கிரகங்கள் கூட பூட்டி வைக்கப்படுது. எப்பவுமே இரவு வந்தாலும் சரி, பகலில் வந்தாலும் சரி, எந்த கிரகணத்தின் போதும் உணவு சமைக்கிறது அந்த நேரத்தில் கூடாது. உண்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏன் தண்ணீர் கூட கிரகண நேரத்தில் அதிகம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. வயசானவங்க, உடல் உபாதை இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். முடியுது அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டாம். இந்த கிரகண நேரத்தில் முடிஞ்ச வரையும் வெளியே போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஆபத்தான கதிர்வீச்சுகளோட தாக்கத்தை குறைப்பதற்காக வீட்டை விட்டு அதிகம் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் அப்படியே போகிற வேலை ஏற்பட்டது அப்படின்னாலும் பச்சரிசியை சிறிது எடுத்து நம்ம சந்திர கிரகணத்தின் போது அதை ஒரு துணியில் முடிஞ்சு நம்ம கையோடு வச்சுக்கிட்டு வெளியில் போகணுமா. கிரகண நேரம் முடிந்த பிறகு அந்த பச்சரிசியை நம்ம ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல, செடி எது பக்கத்துலையாவது எறும்பு சாப்பிடுவதற்கு போட்டு விடணும். வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் அதிக நேரம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு, அதாவது காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அதற்கு பிறகு உணவு சாப்பிடுவது நல்லது. முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்த பிறகு நீங்கள் உணவு சாப்பிடுவது இன்னும் சிறப்பான பலனை தரும். அந்த காலத்துலலாம் வீடெல்லாம் எந்த கிரகணமாக இருந்தாலும் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போவும் நிறைய பேர் அது மாதிரி தான் கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரிலாம் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் மஞ்சள் தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சிட்டு அதற்கு பிறகு குளிச்சுட்டு இப்படி கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை தரும். கிரகணம் முடிஞ்சதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது கூட ரொம்ப சிறப்பான பலனை, பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம
ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு முறை சொன்னால் கூட போதும். அது பல ஆயிரம் முறை சொல்வதற்கு சமமாக இருக்கும். அது கூட சொல்ல முடியலன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுங்க. இது அவ்வளவு பலனை தரக்கூடியது, புண்ணியத்தை தரக்கூடியது. எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகண நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இறை வழிபாட்டுக்கும் தியானத்திற்கும் மந்திரங்களுக்கும் நாம ஜபங்களுக்கும் அதீத சக்தி இருக்கும். அதனால் கிரகண நேரத்தின் போது கட்டாயமாக சந்திர கிரகணத்தின் போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு எண்ணிக்கை முக்கியமில்லை, உங்களால் முடிஞ்ச வரையும் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.